வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய வெஜிடபிள் கட்லெட் தான். பொதுவாக கட்லெட் என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றே. இதன் செய்முறையை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கு, 1/2 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி தான் இதற்கு சுவையாக இருக்கும். பிரெட் கிரம்ஸ் 4 ஸ்பூன். பிரெட் கிரம்ஸ் என்பது ரஸ்க் தூள் தான் பிரெட் கிரம்ஸ் என்பார்கள். இது நாம் ரஸ்கை தூள் பண்ணி இப்படி வைத்து கொள்ளலாம். சோம்பு 2 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதன் செய்முறையை பார்ப்போம். நாம் உருளைக்கிழங்கை நன்றாக தோலை கழுவி இதேபோல் நறுக்கி வேக வைக்க குக்கரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வேகமாக செய்வதற்காக நாம் கழுவிய உருளைக்கிழங்குடன் பட்டாணியும் சேர்த்தே வேக வைத்து கொள்ளலாம். 2 சத்தம் விசில் வைத்து எடுத்தால் போதுமானது. நாம் உருளைக்கிழங்கு தோலை நன்றாக கழுவி போட்டதால் பட்டாணியும் இதனுடன் சேர்த்து நாம் வேக வைத்து கொள்ளலாம். இதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு நாம் குக்கரை மூடி 2 விசில் விட வேண்டும். தண்ணீர் ஊற்றி நாம் மூடி வைத்து கொள்ள வேண்டும். நாம் வேக வைக்கும்போது சிறிதளவு கல் உப்பு போட்டுக்கொள்ளலாம். பட்டாணிக்காக நாம் போட வேண்டும். நாம் கட்லெட் செய்வதற்கு எடுத்துள்ள மைதா மாவை இதேபோல் தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்து கொள்ள வேண்டும். தோசை மாவு பதத்தை விட சற்று தண்ணீர் அதிகமாகவே நாம் விட்டுக்கொள்ளலாம். இதேபோல் இருந்தால்தான் நாம் உருளைக்கிழங்கை இதில் முக்கி பொரிப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுது நாம் பச்சை மிளகாவை இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் கட்லெட் செய்யும்போது பச்சை மிளகாயை நறுக்கி போடுவார்கள். ஆனால் குழந்தைகள் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுவதால் நாம் இந்த முந்திரி பருப்புடன் சோம்பு சேர்த்து பச்சை மிளகாயை வைத்து அரைத்து கொள்ளலாம். நாம் பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகத்தை நன்கு மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கட்லெட் செய்வதற்கான பட்டாணியை வேக வைத்து எடுத்துள்ளோம். உருளைக்கிழங்கை இதேபோல் நன்கு வேக வைத்து மசித்து கொள்ள வேண்டும். இதற்கு தாளிப்பதற்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் 1 இதேபோல் நறுக்கி கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு விழுதாக இப்படி நாம் கரகரப்பாகவே அரைத்து கொள்ளலாம். இஞ்சி பூண்டு விழுது. இப்பொழுது நாம் எப்படி தாளிப்பது என்பதை பார்ப்போம். நாம் கட்லெட் செய்வதற்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவையை நன்றாக வதக்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ள வேண்டும். நாம் தாளிப்பதற்கு முதலில் சிறிதளவு சோம்பு போட்டு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். ஒரு சிலர் கட்லெட்டுக்கு தாளிக்காமல் அப்படியே மாவை பிசைந்தும் செய்வார்கள். உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய் அனைத்தையும் நாம் இப்படி தாளித்து செய்தால் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இதற்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டும் அவசியமில்லை. சிறிது வதங்கியதும் நாம் மசித்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு விடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கை போடவும் நாம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடியும் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பச்சை மிளகாய் விழுது அரைத்து வைத்திருப்பதால் இந்தளவு மசால் பொடியே போதுமானது. இதனுடன் நாம் அரைத்த பச்சை மிளகாய், முந்திரி விழுதையும் போட்டுவிட வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் விழுதை போட்டு நன்றாக தண்ணீர் சத்து இல்லாமல் நாம் வதக்கி வைத்து கொள்ள வேண்டும். கொத்தமல்லி இலை இருந்தால் இதனுடன் போட்டுக்கொள்ளலாம். இந்த கலவையுடன் நாம் 1 ஸ்பூன் ராக் சால்ட் போட்டுக்கொள்ளலாம். நாம் உப்பு சுவை சரிபார்த்து போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது இதை நாம் ஆற வைத்து விட வேண்டும். நாம் உருளைக்கிழங்கு, பட்டாணி மசாலாவை ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்க வேண்டும். நாம் எடுத்து வைத்திருக்கும் மைதா மாவுடன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பதால் கட்லெட் மொறுமொறுப்பாக வரும். உருளைக்கிழங்கு, பட்டாணி கலவை ஆறியதும் இதேபோல் நாம் ஓவல் ஷேப்பில் கட்லெட் செய்வதற்கு தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும்.
கரைத்து வைத்திருக்கும் மைதா மாவில் முதலில் முக்கி, பின்பு பிரெட் கிரம்ஸை ஒரு பிளேட்டில் போட்டு அதில் முக்கி எடுத்து நாம் எண்ணெயில் பொரிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு கடாயை நாம் அடுப்பில் வைத்து கொள்ளலாம். நாம் 2 உருளைக்கிழங்கு, 1/2 கப் பட்டாணி எடுத்ததற்கு மொத்தம் 9 கட்லெட்கள் வரும். இது நாம் சிறிதாக செய்தால் இதேபோல் 9 கட்லெட்கள் செய்யலாம். நாம் பட்டாணி இல்லாவிட்டால் வீட்டில் உள்ள பீன்ஸ், கேரட் போன்ற காய்கறிகளை வேக வைத்து உருளைக்கிழங்குடன் சேர்த்து செய்யலாம். அடிப்படையாக உருளைக்கிழங்கு இருந்தாலே கட்லெட் சிறப்பாக செய்துவிடலாம். நாம் மைதா மாவில் முக்கி பிரெட் கிரம்ஸில் பிரட்டி எடுத்து இதேபோல் கடாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். இது நாம் வேகும்போது தீயை மிதமான தீயிலே வைத்து வேக வைத்துக் கொள்ளலாம். மிக விரைவில் வெந்துவிடும். நாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வைத்ததால் இது கடாயில் போட்டு ஒரு 2 நிமிடத்திலே நமக்கு கட்லெட் ரெடியாகிவிடும். ஒரு சிலர் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றியும் உருளைக்கிழங்கு கட்லெட்டை போட்டு எடுப்பார்கள். நாம் இப்படி எண்ணெயில் பொரித்தாலும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றினாலே போதுமானது. நாம் மைதா மாவில் முக்கி பிரெட் கிரம்ஸில் போட்டு இப்படி பொன்னிறமாக பொரித்து எடுக்க வேண்டும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் சிக்கனிலும் இதேபோல் கட்லெட் செய்யலாம். சிக்கனில் செய்யும்போது நாம் உருளைக்கிழங்கு போட தேவையில்லை. நாம் இதேபோல் உருளைக்கிழங்கு கலவையை தேவையான நேரங்களில் சூடாக கட்லெட் சுட்டு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கட்லெட் தயாராகிவிட்டது. இதேபோல் நாம் டொமேட்டோ கெச்சப்புடன் வைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.